வணக்கம் இந்தியா. நமது சந்தைகள் பற்றி எல்லோருக்கும் பெரிய கவலை இருக்கும். அதாவது இந்த ஜியோபொலிட்டிக்கல் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஷார்ப் செல் ஆஃப் மோட கொடுக்கக்கூடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம ஒரு பேனிக் செல்லிங் மோடில் போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ ஈரானுடைய காமினேனி எலிமினேட் பண்ணிட்டாங்க, நோ மோர். கிட்டத்தட்ட 3 டிகேடாக அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதனால் ஃபர்தராக டென்ஷன் அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. சற்று முன்வரை பார்க்கும்பொழுது பார்த்திங்கனாக்க 2 நாடுகளும் இஸ்ரேல் ஈரான் ரெண்டுமே அந்த குண்டு பரிமாறு மெயினாக தெஹ்ரானில் மறுபடியும் குண்டு விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க அவங்களுடைய கன்ஃபர்மேஷன் கொடுக்குற வரலையும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபர்தராக அக்ரெசிவாக போகும்னு சொல்லியிருக்காங்க. அது ஈவினிங்கில் தான் அது ஆஃப்டர் 9 நைட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கக்கூடும் என்று இன்றைய தினம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் என்ன சொல்லுவோம்னாக்க நம்ம ஒரு இன்ஸ்டிங்டிவ் ரியாக்ஷன்னு சொல்லுவோம் சைக்கலாஜிக்கலாக. அதை தவிர்த்து, அதாவது பேனிங் செல்லிங்கையும் தவிர்த்து மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணிட்டு பண்ணுவது பெட்டராக இருக்கக்கூடும். கண்டிப்பாக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஷார்ட் டேர்மில் ஸ்பைக் ஆக தான் செய்யும். ஸோ இந்த ஸ்பைக்னால் அந்த ஆயில் கம்பெனிஸ் ONGC ஆயில் இந்தியாவில் மொமெண்டம் கிடைக்கக்கூடும். மற்ற ஸ்டாக்லையும் பார்ப்போம். மறுபுறம் ஒரு பக்கம் பங்குச்சந்தைகள் விழும், மறுபுறம் கமாடிட்டிஸ், அதில் கோல்டு அண்ட் சில்வர் பார்த்திங்கன்னா எகிரும். கோல்டு அண்ட் சில்வர் இப்போ சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டிலையும் இருக்கிறவங்களும் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால் தங்கம் நம்ம ஊரில் 2 லட்சத்தை, ஒரு எக்ஸ்ட்ரீம் சினரியோவில் 2 லட்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் சில்வர் பார்த்தோன்னா $100 per ounceங்கிற மார்க்கை மறுபடியும் தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு நியூ அப்சைடு மொமெண்டம், இது தொடலைனா கூட ஒரு நியூ அப்சைடு மொமெண்டம் சந்தைகள் அடுத்த ஓரிரு தினங்களுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா FII அவங்களுடைய முதலீடுகளை இந்தியாவிற்கு மறுபடியும் அதிகமாக திருப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் வரும் காலத்தில். ஓகே, அதுமாதிரி எல்லாரும் ஆயிலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரிஸ்க்குன்னு. ஆயிலில் ரிஸ்க் இல்லை, இன்சூரன்ஸில் தான் ரிஸ்க்கு. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நம்ம இந்தியாவிலிருந்து இந்த மாதிரி இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற கம்பெனிஸுகள்லாம் ரிஸ்க்கு. அதனால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் தான் வீழ்ச்சி அடையும் நாளைக்கு. ஓகே, மறுபுறம் டிஃபென்ஸ் கம்பெனிஸ், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறக்கூடும். லைக் BEL, BDL, HAL, பரன்ஸ் டிஃபென்ஸ், இதுமாரி உள்ள கம்பெனிகள், MTR டெக், இவையெல்லாம் ஏறக்கூடும். அதுமாரி லோக்கலாக இந்த கோல்டு ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வரக்கூடும். ஏன்னா கோல்டு ஏறுதில்ல. ஸோ அவங்களுடைய கோல்டு ஃபிசிக்கல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகரிக்கும்போது அதுவும் ஏறக்கூடும். ஸோ நோ பேனிக், பட் என்ன சொல்கிறது, அதாவது நியூஸ் ட்ரிவன் மார்க்கெட்டாக இருக்கக்கூடும். நாளைக்கே காலையில் ஒரு 12 மணிக்கு அவங்க நாங்கள் எல்லாம் சைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்கன்னா மார்க்கெட் வில் சேஞ்ச் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதனால் இதில் உங்களால் சாமர்த்தியமாக பண்ண முடிஞ்சதுன்னா அது உங்களுடைய சிறப்பான விஷயம் என்று சொல்லலாம். அதனால் பேனிக்காக போய் மாட்டுவது நல்லதில்லை. ரெண்டாவது, திஸ் வார் இஸ் ஒன்லி அ ஷார்ட் டேர்ம் நேச்சர், லாங் டேர்முக்கு இருக்காது. ஸோ அதனால் இது அப்படியே உலகவார் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 300 மெசேஜஸ் நேற்றுலேருந்து இன்னும் வெளியே வந்திருக்கு. அதனால் நண்பர்களே, இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்வது என்னென்னா, பேனிக் செல்லிங் அவாய்ட் பண்ணுங்கள். கேப் டவுன் கண்டிப்பாக இருக்கும். நிஃப்டி 24,571.75 நோட் பண்ணிங்க. 24,571.75 இந்த லெவலில் ஓப்பன் ஆகலாம். அந்த 24,571லேருந்து அதாவது ஏதாவது இன்னும் நியூஸஸ் ஒரு மாதிரி அதிகமாக வந்ததுனால் 24,337.50 அப்படிங்கிற புள்ளிகள் வரையும் செல்லக்கூடும். அந்த சப்போர்ட்டும் நிற்க முடியல. ஃபர்தராக ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் உள்ளே வருதுன்னு வச்சுங்களேன்,
தென் 9 மாதத்தினுடைய லோ 23,935.75. ஐ வில் ரிப்பீட் 23,935.75 அப்படிங்கிற புள்ளிகள் வரை வரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுதைக்கு தெரிகிறது. இன்றைய இரவும் நாளை தினமும் நடக்கக்கூடிய விஷயங்கள்னால சந்தைகளில் கீ சேலஞ்சஸ் வரக்கூடும். ப்ளஸ் நமக்கு இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய 2 வீலர் சேல்ஸ் டேட்டா பெட்டராக இருக்குது. அதுபோல் வர வாரத்தில் எல்லா நாடுகள்லேயும் பிஎம்ஐ டேட்டா இருக்குது. அதுவும் மார்க்கெட்டுக்கு ஒரு எதுவாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிள் வீக்காக தான் இருக்கக்கூடும். அதனால் எந்த வியாபாரம் நீங்கள் பண்ணுவதாக இருந்தாலும் சரியாக ஆலோசித்து முடிவெடுத்து செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.